ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து லதா கிட்ட ஆன்ட்டி தயவு செஞ்சு கதவை திறங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட லதாவும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து கதவை ஓப்பன் பண்ணி விட்டுடுவாங்க. தமிழ் வெளியே வந்துட்டு ஆன்ட்டி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. லதாவும் எடுத்துகிட்டு வர போகும்போது தமிழ் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துடுவாங்க. அதுக்குள்ளேயும் பாரதி வீட்டுக்கு வருவாங்க. லதா கிட்ட போயிட்டு எங்கடி தமிழ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ தாண்டி அவள் அழுதுட்டு இருந்தா, நான் கதவை திறந்து விட்டேன், தண்ணி கேட்டான்னு கொடுக்கறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வர போனேன், அதுக்குள்ளேயும் தமிழ் எங்கே போனான்னு தெரியவே இல்லை, அவளை தான் நானும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன லதா, நான் தான் உங்ககிட்ட அத்தனை வாட்டி சொல்லிட்டு போனேன்ல அவளை திறந்து விட வேணான்ட்டு, இப்போ பாரு நான் அவளை எங்கே போய் தேடுறது, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழை தேடுறதுக்காக பார்த்தீங்கன்னா பாரதி வெளியே வந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பாங்க. இங்கே தமிழும் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட எப்படியாச்சும் நம்ம போயிடணும், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு தெருவாண்ட இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் நடுவில் வந்துடும். ஒருத்தர் பார்க்காம அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படியாச்சும் ஃபோனை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு இருப்பாங்க. அவர் தமிழ் நிற்கிறத கவனிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துலயே தான் பாரதியும் பார்த்தீங்கன்னா தமிழோட ஃபோட்டோ காட்டி எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சின்ன பொண்ணு எங்கன்னா பார்த்தீங்களான்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுடிங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தமிழை பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு தெரியாமல் அங்கேருந்து 3 பேருமே கடத்தி கொண்டு போயிடுவாங்க. தமிழ் வந்துட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரவுடிங்கெல்லாம் வந்து தமிழை ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் வச்சுருப்பாங்க. அங்கேயே ஒரு 4, 5 குழந்தைங்களும் கடத்தி வச்சுருப்பாங்க. தமிழை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, இவளோட கண்ணை பிடுங்கினாதே இவள் அமைதியாவான்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக அதை பண்ணுங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ் வந்துட்டு வேண்டாம் அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. இங்கே பாரதியும் தமிழை தேடி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.